வெல்கம் பேக் டு நலமுடன். முதல்ல ஒரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. திருச்சியில இருந்து ராஜேஷ்குமார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஆக்சுவலா எனக்கு ஒரு ரெண்டு டவுட் இருக்குங்க சார். என்னன்னாக்கா இந்த கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல வந்து பிளட் ரிலேஷன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் லவுடா பேசுங்க ராஜேஷ்குமார். சார் ஆக்சுவலா வந்து இந்த கல்லீரல் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன்ல வந்து பிளட் ரிலேஷன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா ஏதாவது ரீசன் இருக்குங்களா சார்? யா, ஆக்சுவலி திஸ் a government of India rule. இந்த மாதிரி வந்து சிலர் வந்து கல்லீரல்லாம் இப்ப சிறுநீரகம்லாம் விற்கிறாங்கன்னு ஒரு பெரிய ராக்கெட்லாம் வந்தது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால. அந்த மாதிரி கல்லீரலை வந்து அவங்க பணத்துக்காக யாரும் விற்கவோ வாங்கவோ கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசு சட்டம் இது. சோ அதனால அதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களுடைய இன்னொரு டவுட் ஏதாவது இருக்கா ராஜேஷ்குமார்? ஆமாங்க மேடம், பேசுங்க மேடம். சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்து கல்லீரல் சம்பந்தமா இல்ல, ஒரு ஜெனரலா ஒரு டவுட். ஆக்சுவலி ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து ஏஜ் 32 மேடம். எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு டிசீஸ் இருக்கு. டிசீஸ்ல ஒரு கோலார் ஹார்ட் பிரச்சனை இருக்கு. என்ன இன்ஃபெக்ஷன்? இன்ஃபெக்ஷன்ல எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஹார்ட்ல. I am not able to hear. LV dysfunction. LV dysfunction. LV dysfunction. Okay, dysfunction. சார் அது வந்து சில பேருக்கு வந்து நார்மலா சரியாயிருது அப்படிங்கறாங்க. அது வந்து எப்படி சார், உண்மைங்களா சார்? சார், are you talking about LV dysfunction, the heart function? ஆமா, LV dysfunctionன்றதுனால பாதிக்கப்பட்டிருக்காரு. அது சீக்கிரமா குணமாயிடுமான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். heart pumping. அது வந்து என்ன ரீசன்னால கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணா சரியாயிடும் சார். ஓகே டாக்டர். சோ அடுத்ததா ஒரு கேள்வி. அல்சர்ன்ற பிரச்சனை கூட இப்ப எல்லாரும் ரொம்ப காமனா ஃபேஸ் பண்ற, ஸ்கூல் பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். சோ அது எதனால வருது, அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லுங்க டாக்டர். நல்ல கேள்வி மேடம். அல்சர்ங்கிறது வந்து ஒரு கிருமினால வருது. நிறைய பேர் இட்ஸ் an infection. சளி எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி தான் அல்சரும் உருவாகுது. நிறைய பேர் வந்து இந்த ஹரி வரி கரி ஹைபோதசிஸா பழைய காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது சரியா வேலை தவறி சாப்பிடுறது, நிறைய காய்கறிகள் நிறைய காரம் மசாலா சாப்பிடுறது, அப்புறம் நிறைய கவலைப்படுறது, இதனாலதான் அல்சர் வந்ததுன்னு. பட் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மாதிரி அல்சர்ங்கிறது ஒரு கிருமினால பரவக்கூடும் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஹெலிகோபாக்டர் பைலோரைன்னு சுகாதாரமற்ற குடிநீர் மூலமாக பரவக்கூடிய கிருமி அது. ஒரு வாட்டி உள்ள வந்தா 30 ஆண்டு காலம் உள்ள உட்காந்துக்கும். அது வந்து ஆசிட் வந்து அவ்வளவு அதிகமா pH 1 வரைக்கும் சுரக்கக்கூடிய உறுப்பு ஸ்டமக். அந்த இரைப்பைக்குள்ள நிரந்தரமா தங்கி வசிச்சு காலனி பண்ணி உயிர் வாழக்கூடிய தன்மையுடையது. அதை வந்து எண்டோஸ்கோப் வழியா பயாப்சி பண்ணா கண்டுபிடிச்சுக்கலாம், அல்லது ஒரு கேப்சூல முழுங்கி காத்த ஊதுனா கண்டுபிடிச்சுக்கலாம். அது இருந்தா 5 விதமான மருந்து ஒரு வாரத்துக்கு கொடுத்து அதை ஒழிச்சோம்னா அது கம்ப்ளீட்டா போயிடும். இல்லைன்னா 4 விதமான மருந்து சாப்பிட்டோம்னா 2 வாரம் சாப்பிடணும். அது திருப்பி வராம தடுக்கணும்னா தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும், இல்ல ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணா அது வராது. சோ இதுதான் காமனஸ்ட்ங்க. அடுத்து வந்து நம்ம இந்த மூட்டு வலி மாத்திரைகள், இப்போ இண்டோமெத்தசின், ஐபுப்ரோஃபென், இந்த மாதிரி மாத்திரைகள், சலின்டாக், நிறைய மாத்திரை இருக்கு, பைராக்சிகாம், இது பூரா வந்து இரைப்பையில அல்சரை உருவாக்கக்கூடிய தன்மையுடையவை. சோ அதை வந்து நாம யூஸ் பண்ணோம்னா அல்சர் வராம பாதுகாக்கிறதுக்கு அதுக்கான மருந்துகள் எடுக்கணும். இல்லைன்னா காக்ஸ்2 இனிபிட்டர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு. அதுல வந்து இட்டோரிகாக்சிப், வால்டிகாக்சிப், இந்த மாதிரி மருந்துகள் அது வந்து உட்கொள்ளும் பொழுது இரைப்பை பாதுகாக்கப்படுகிறது. சோ அப்ப வந்து அல்சர்ங்கிறது கிருமினால வருது. இன்னொரு காஸ் வந்து மூட்டுவலி மாத்திரைகள், இதனாலதான் காமனஸ்டா வருது. அதுக்கு வந்து கண்டுபிடிச்சு அதை ஒழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா கண்டிப்பா அதுல பலன் கிடைக்கும். ஓகே டாக்டர். அல்சர் பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. நாமக்கல்ல இருந்து சுகுமார். சுகுமார் சார். ஹலோ ஹலோ. யா சொல்லுங்க சார். சார் நாமக்கல்ல இருந்து பேசுறேன் சார். கொஞ்சம் பலமா பேசுங்க. ஹலோ, நாமக்கல்ல இருந்து பேசுறேன் சார். என்ன கேள்வி சார், சொல்லுங்க. இல்ல மேம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்க சார் கணையம் கொஞ்சம் வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். சொல்லுங்க சார். மறுபடியும் சார் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல வந்து கனவு வீக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஆல்கஹால் கொஞ்சம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது சார். இப்போ ஒரு வருஷமா இல்லைங்க சார். அதாங்க, இப்போ கணைய வீக்கம் வந்து ஏன் வருதுன்னு கேட்டிருக்கீங்க. கணையங்கிறது வந்து என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேங்க. இரைப்பைக்கு பின்னால இலை வடிவத்தில் இருக்கிறது கணையம். இந்த கணையம் வந்து என்ன வேலை பண்ணுதுன்னா நொதிகள் எல்லாம் உற்பத்தி பண்ணுது. அந்த நொதிகள் வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்,
அது இருந்தாதான் நம்ம சாப்பிடுற உணவு வந்து செரிமானமாகும். சிறுகுடலுக்குள்ள உணவு போன உடனே அந்த நொதிகள் எல்லாம் மிக்ஸ் ஆகி டைஜஷனுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம இந்த கணையத்தோட வால் பகுதியில ஐலட் செல்ஸ் இருக்கு, அதுல இருந்தா இன்சுலின் சுரக்குது. அப்போ அந்த ஹார்மோன் வந்து அந்த இன்சுலின் இருந்தாதான் சுகர் கட்டுப்பாட்டுக்கு வரும். சோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அந்த இன்சுலின் குறைவா இருக்கலாம். இது ரெண்டுமே கணையத்துல இருந்தா வருது. இந்த கணையம் வந்து பெரும்பாலும் பாதிக்கிறது வந்து மதுவினால பாதிக்குது. இப்போ 100 பேஷண்ட் இந்த மாதிரி அக்யூட் பான்கிரேட்டைட்டிஸ் கணையம் திடீர்னு தாக்குச்சுன்னா, கணையத்தை பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியா வந்து தாங்க முடியாத வலி வரும். மேல் வயித்துல பல மணி நேரங்கள் தொடர்ந்து இருக்கும். பேஸ் லைன்ல இருந்து அதிகமாகவும் கீழே வருமே தவிர வலி இல்லாத இன்டர்வெல்லே இருக்காது. சில சமயங்கள்ல முதுகு கூட பரவும். இந்த மாதிரி வந்து அக்யூட் பான்கிரேட்டைட்டிஸ் சொல்லுது. தாங்க முடியாத வலி வரும், உடனடியா மருத்துவமனைக்கு ஓடணும், அந்த மாதிரி வலி வரும். அந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி 100 பேஷண்ட் எடுத்தீங்கன்னா 30 பேர் மதுவினாலதான் வருது. இன்னொரு 30 பேருக்கு பித்தப்பையில கல்லு உருவாகி இந்த கல்லு கீழே இறங்குறதுனால வருது. இன்னொரு 30 பேருக்கு பல காரணங்களால இந்த கணைய பாதிப்பு ஏற்படலாம். அதுல வந்து பல காரணங்கள் இருக்கு, அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா அந்த கணைய பாதிப்பு ஏற்பட்டால் கம்ப்ளீட்டா நார்மல் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட 4 வாரம் 6 வாரம் ஆகும் கம்ப்ளீட்டா நார்மல் ஆறதுக்கு. சோ இப்ப வந்து இந்த மாதிரி இருந்தா நம்ம திருப்பி மது எடுத்துட்டே இருந்தோம்னா திருப்பி அந்த கணையம் பாதிச்சதுன்னா பெர்மனண்டா டேமேஜ் ஆயிடும். கோஸ் இன்டு கிரானிக் பான்கிரேட்டைட்டிஸ். அது வந்து கேரளால வந்து அதிகம் காணப்படுது. கிரானிக் பான்கிரேட்டைட்டிஸ் மதுவினால அல்லாத கிரானிக் பான்கிரேட்டைட்டிஸ், அது ஜீன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு நோய். அது இருந்தாலும் திருப்பி இந்த அக்யூட் பான்கிரேட்டைட்டிஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து உள்ள கல்லெல்லாம் உருவாகி கணையத்துல வந்து கால்சியம் டெபோசிஷன் ஆகி ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். இது வந்து கிரானிக் பான்கிரேட்டைட்டிஸ். சோ பல விஷயங்கள் ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டறிந்தால் ஏன் இந்த கணைய பாதிப்பு வருதுன்னு கண்டுபிடித்தால் அதுக்கு வந்து ஒரு தீர்வு காண முடியும். ஓகே டாக்டர், இந்த அல்சர் ட்ரீட்மெண்ட், அல்சருக்கு வந்திருக்க லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அல்சர் பத்தி. அல்சருக்கு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா அந்த கிருமி இருக்கான்னு கண்டுபிடிச்சு அந்த கிருமியை ஒழிக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட். முந்தியெல்லாம் வந்து அல்சர்னா ஆபரேஷன் மூலமா தான் தீர்வு கிடைக்கும்னு ஜிஜே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அல்சர் ஆபரேஷன்ங்கிறதே குறைந்து போய்விட்டது. அல்சர்னால காம்ப்ளிகேஷன் வந்து ஒன்னும் பொத்தல் விழுந்தாலோ அல்ல பெனிட்ரேட் ஆகி கணையத்தை பாதிச்சாலோ அல்லது சிறுகுடல் திருப்பத்துல போய் அடைப்பு ஏற்பட்டாலோ தான் நம்ம ஆபரேஷன் பண்ணணும். இல்லனா மருந்துலயே நம்ம அல்சரை குணப்படுத்த முடியும். ஓகே டாக்டர், அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. தர்மபுரியில இருந்து வசந்தி மேடம். சொல்லுங்க மேடம். சார் குட் ஆஃப்டர்நூன், தர்மபுரியில இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். சார் பையன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எஸ் மேடம். அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிறான். ஓகே. ஆனா போகும்போது கொஞ்சமா தான் சார் போறான், எப்போ நிறைய போறது இல்ல, ஆனா அடிக்கடி போயிட்டே இருக்கிறான். நைட்ல எல்லாம் முழிச்சு போறாப்லைங்களா? அப்படி எல்லாம் கிடையாதுங்க சார், நைட்ல எல்லாம் போறது கிடையாதுங்க, டே டைம் மட்டும் தான். அப்ப வந்து டே டைம் மட்டும் தான். ஓகே. சோ இது வந்து யூரின் வந்து அடிக்கடி போகுது, ஆனா கொஞ்சமா போகுது, 3 வயசு பையன். அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது இந்த ஆண்குறியில தோல் ஒண்ணு இருக்கும், அந்த தோல் வந்து மூடி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா அதை வந்து ஆபரேஷன் பண்ணணும், சர்க்கம்சிஷன் சர்ஜரி. சோ இப்ப வந்து இந்த ஆண்குறி தோல் மூடி இருந்தால் அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் யூரின் வந்து சரியா வராது, கொஞ்சம் நீர் வந்து தேங்கி நிற்கும். அப்ப வந்து அதுல பாக்டீரியா கிருமி வளரும், இரிட்டேஷனால திருப்பி போலாம். அதே மாதிரி சிலருக்கு வந்து இது போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து சில குழந்தைகளுக்கு பிறவில இருந்தே இருக்கலாம். அப்படி இருந்தாலும் யூரின் வந்து பிளாடர்ல இருந்து கம்ப்ளீட்டா எம்டி ஆகாது, முழுமையா எம்டி ஆகாம யூரின் வந்து பிளாடர்ல இருந்தால் அதுல வந்து இன்ஃபெக்ஷனால இந்த மாதிரி வரலாம். சோ அதனால ஒரு நல்ல மருத்துவரை அணுகி என்ன காரணத்தினால கண்டுபிடிச்சு இதை கரெக்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர் சார், இன்னொரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க நாமக்கல்ல இருந்து சிவா. சிவா சார் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சிவா, உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ, அந்த வயிறு பொறுமலா ஆயிடுதுங்க, அந்த நேரத்துல ஹார்ட் அண்ட் நெஞ்சாண்டவா அழிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தெளிவா பேசுங்க சிவா. அதான் மேடம், வயிறு பொறுமல் எனக்கு புரிஞ்சதுங்க, அதுக்கப்புறம் சொன்னது புரியலைங்க. அது இந்த வயிறு பொறுமல நெஞ்சு வலி வருது சார். நெஞ்சு வலி. ஓகே. ஆமா. ஓகே. சோ வயிறு பொறுமல் வருது. யா. நெஞ்சு வலி வருது. அதுக்காக நான் இசிஜி எல்லாம் பண்ணி பார்த்தா ஒண்ணும் வரல. அப்புறம் சார் சொன்னாரு இறைப்பை தான் உங்களுக்கு மிஸ்டேக்கு. யா, ஐ வில் கிவ் யூ தி ஆன்சர் சார். இப்போ வயிறு பொறுமல் ஏன் ஏற்படுகிறது, அதனால நெஞ்சுவலி கூட வருதுங்கிறாங்க. ஹார்ட்டை பார்த்தாச்சு, ஹார்ட் நல்லா இருக்கு. ஓகே, இது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ப்ராப்ளம்ஸ், அதிகமா நம்ம பாக்குற பிரச்சனை. இப்ப வயிறு பொறுமல் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம விழுங்குகின்ற காற்று, ஏரோஃபேஜின்னு சொல்றோம்.
சோ அப்ப வந்து நம்ம வந்து தண்ணி எப்படி தூக்கி குடிக்கிறது, அப்புறம் வந்து நர்வஸ்னஸ், இப்ப இன்டர்வியூ இப்ப இந்த மாதிரி இருந்தா நர்வஸ்னஸ்ல நம்ம எச்சில் விழுங்கிட்டே இருப்போம், ஒரு இன்டர்வியூக்கு முன்னால அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சூயிங் கம் யூஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, இது எல்லாத்தினாலையும் நம்ம வந்து நிறைய காத்து உள்ள போய் சிக்கிக்கும். அதுதான் காமனஸ்ட் காஸ் ஃபார் த ப்ளோட்டிங். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ், லாயர்ஸ், அரசியல்வாதிகள், மருத்துவர்கள் பேசிட்டே இருக்கிறப்போ நிறைய காத்து உள்ள போயிட்டே இருக்கும். சோ அது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ப்ராப்ளம்ஸ். ரெண்டாவது ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இரைப்பையில வந்து அல்சர் அமிலத்தை கேஸ உருவாக்குற கிருமி ஹெலிகோபாக்டர் பைலோரை இருந்தால் அதனால வந்து அமிலம் அதிகமா சுரக்கும். அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து குடலுக்கு போகும்பொழுது பைகார்பனேட் மிக்ஸ் ஆகிறப்ப கார்பன் டை ஆக்சைடு நிறைய உற்பத்தி ஆகும், அதனால வயிறு ப்ளோட் ஆகும். மூணாவதா கீழே போனா சிறுகுடல்ல வந்து அந்த அப்சார்ப்டிவ் எபித்தீலியத்துல வந்து ஜெஜுனத்துல வந்து ஜியார்டியா லாம்ப்லியான்னு ஒரு கிருமி இருக்கும். இது வந்து நம்ம கோவை மாவட்டத்துல உங்க நாமக்கல் ஏரியால எல்லாம் தண்ணியில இருக்கு. அந்த கிருமி உள்ள போச்சுன்னா ஜெஜுனத்துல போய் உட்கார்ந்துக்கும். அந்த அந்த கொழுப்பெல்லாம் அப்சார்ப் ஆகிற இடம் அதுதான், புரதச்சத்து அப்சார்ப் ஆகிற உறிஞ்சுற இடம் அது. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு டேமேஜ் பண்றதுனால இந்த செரிமானம் சரியாகாது. செரிமானம் ஆகாத பொருட்கள்லாம் கீழே போச்சுன்னா உடனடியாக கேஸ் உற்பத்தி ஆகும். பால் வந்து செரிமானம் பண்றது சிலருக்கு வந்து கஷ்டமா இருக்கும், ஏன்னா லாக்டேஸ்ங்கிற பிரஷ் பார்டர் என்சைம் இல்லாதனால அதனாலே உங்களுக்கு கேஸ் ப்ளோட் வரும். இதுல வந்து சில சமயம் பித்தப்பையில கல்லோ இல்ல கணைய பாதிப்போ இருந்தாலும் இந்த உப்பல் வரும். சோ அந்த வயிறு பொறுமல் ஏன் ஏற்படுகின்றதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான காரணத்தை கண்டாய்ந்து அதை வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஸ்டமக் கேன்சர் அண்ட் ஸ்டமக் கேன்சர் குறித்து நம்ம நல்ல முறையில் தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு.